அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். படிப்படியாய் சீமானுக்கு சாதகமான உச்ச நீதிமன்றம் இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆரம்ப காலத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சிக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அனைத்து துறையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் வேண்டிய வேலைகளை பண்ணி தருவாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே ஒவ்வொரு வாட்டியும் திமுகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சியில் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு அதிகாரிகளிடமிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போடுறாரு அப்படின்னாலே அந்த பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு நிச்சயமாக சீமான் மேலேயும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேலேயும் குறைஞ்சது 5 வழக்குகளுக்கு மேலே போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானவர்கள் மேலே 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு பாதகமாக செயல்படுற ஒரு காரணத்தினாலேயே சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக 2021 தேர்தலுக்கு பிறகு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு ஆதரவாளராக மாறி இருக்கிறது அப்படின்றது நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரிதளவில் ஆதாயம் சேர்க்கக்கூடிய செயலாக தான் இருக்கு. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் நடத்த இருந்த ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தவே கூடாது அப்படின்னு காவலர்கள் அதை தடுத்து நிறுத்தினதும் அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா போராடுறது மக்களுடைய உரிமை, அதற்கு பாதுகாப்பு மட்டும்தான் நீங்க தரணும் அப்படின்னு காவலர்களுக்கு அறிவுரையாகவும் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்து தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வகையில் தற்போது சீமானுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சீமானவர்கள் தமிழ்நாட்டில் இந்த மது ஆலைகளை மூடிக்கிட்டு கல் விற்பனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஷயத்திற்கு சாதகமாக நீதியரசர்கள் பார்த்தீங்கன்னா எதனால நம்ம இந்த விஷயத்தை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னும் கல் விற்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணதை அடுத்து அதை ஏன் மறுபரிசீலனை பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த தமிழ்நாடு அரசுக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அறிக்கையாக விட்டிருக்காங்க. இதனை அடுத்து இந்த மாதம் இறுதிக்குள்ளாக அரசாங்கம் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நீதிபதிகள். இந்த ஒரு விஷயம் சீமான் சொல்லிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு உச்சநீதிமன்றம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ட்விட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இணையவாசிகள். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.